ஐயோ என்னடி நீ காலைல கல்யாணம் இப்பயே எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்க. ஒருவேளை ஃபர்ஸ்ட் நைட் நினைச்சு பயந்துட்டியோ? ஏய், அதுக்கெல்லாம் பயப்படுற ஆளா இவ? ஏன் ஏற்கனவே பாத்துட்டான்னு சொல்றியா? ஏய், எதுல கிண்டல் பண்ணணும்னு தெரியாம பேசாதடி. அவ முகம் வாடி போச்சு. ஏய் ஸ்ருதி, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நீ சீரியஸ் ஆயிடாத. ஏய் ஸ்ருதி, இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. அவ அவள மாதிரி நினைச்சுக்கிட்டு உன்கிட்ட சொல்லிட்டா. நான் அப்ப அப்படியா? ஏன் இல்லையா நீ? எனக்கு தெரிஞ்சு 3 பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. தெரியாம எத்தனை பேர் இருக்காங்களோ? பாய் ஃப்ரெண்ட் இருந்தா அதெல்லாம் நடந்துருமா என்ன? பொண்ணுங்க எவ்வளவுதான் பசங்க பின்னாடி போனாலும் லவ் பண்ணாலும் அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இடம் தர மாட்டாங்க. அதெல்லாம் கல்யாணம் நடந்தா மட்டும்தான். அது வரைக்கும் பிக்கப்பு டிராப்னு அங்கங்க வச்சுக்க வேண்டியதுதான். வண்டியில சுத்துறதுக்கு வயித்துல இடம் தர முடியுமா? அதெல்லாம் 3 முடிச்சு போடுறவனுக்கு மட்டும்தான். ஏய் பரவாயில்லையேடி, இந்த எண்ணம்லாம் உன்கிட்ட இருக்கா? நான் கூட உனக்கு என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். நினைப்ப ஸ்ருதி, என்ன டல்லா இருக்க? சாப்பிட்டியா? எங்க சாப்பிட்டா? எதை சொன்னாலும் உம்முனே இருக்கா. நாங்க எதனா கிண்டல் பண்ணா கூட அதுக்கும் பதில் சொல்ல மாட்டா. எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவ முகத்துல ஒரு தெளிவே வருது. அதனால நீங்களே அவகிட்ட பேசிக்கோங்க. ஏய் வாடி போலாம். என்னாச்சு ஸ்ருதி? ஏன் சாப்பிடாம இருக்க? அண்ணி, இப்போ நான் சாப்பிடுற நிலைமையிலயா இருக்கேன்? எனக்கு இப்ப அதெல்லாம் யோசிக்கவே தோண மாட்டேங்குது அண்ணி. எனக்கு இப்ப என்ன பண்ணணும்னே தெரியாம அப்படியே பிளைண்டா இருக்கேன் அண்ணி. அப்போ உனக்கு என் மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சா? ஐயோ அண்ணி, நான் இந்த நிமிஷம் வரைக்கும் உயிரோட இருக்கேன்னா அது நீங்க இருக்கீங்கங்கிற நம்பிக்கையில மட்டும்தான். அதையும் மீறி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நான் என்ன மட்டும் இல்ல, நான் என் வயித்துல வளர்ற குழந்தைய கூட. ஒரு பேச்சுக்காக கூட அப்படியெல்லாம் பேசாத. உனக்கு சக்தியை கல்யாணம் பண்ணி வைக்கலனா உனக்கு முன்னாடி நானே போயிடுவேன். ஏ போங்குடி, என்னடி அவளை இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீயே இப்படி பேசிட்டு இருக்க? ஆளுக்கு அபசகுணமாவே பேசிட்டு இருக்கீங்க. ஏன்னா அப்படி ஒரு விஷயம் இங்க நடந்துட்டு இருக்குடி. அதெல்லாம் மீறிதான் நான் எல்லாத்தையும் பண்ணணும். எது நடந்தாலும் நீ மனசை தளர விட்டுறக்கூடாது. நான் சொல்றது உனக்கு புரியுதா? உனக்கு சக்தி தான் புருஷன். உன் குழந்தைக்கு அவன் தான் அப்பா. உன் குழந்தைக்கு நான் தான் அத்தை, சரவணன் தான் மாமன். இத மாத்த யாரு வந்தாலும் முடியாது. எனக்கு இருக்கிற நம்பிக்கை உனக்கும் இருக்கணும். நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன்ல. கண்டிப்பா நல்லது மட்டும்தான் நடக்கும். நீ தான் தைரியமா இருக்கணும். உனக்கு தைரியம் வேணும்னா மனசுலயும் சரி உடம்புலயும் சரி அந்த தெம்பு இருக்கணும். தெம்பு வேணும்னா சாப்பிடணும். நீ சாப்பிட்டு தெம்பா இருந்தாதான் நம்மளால நிறைய விஷயத்த சாதிக்க முடியும். யார பகைச்சுக்கிட்டாலும் பசிய பகைச்சுக்காத. அதுக்கு வேண்டியதை நீ கொடுத்துடணும். ஸ்ருதி, உனக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா அதுக்கு முதல்ல உன் உடம்புல சக்தி வேண்டாமா? நீ சாப்பிடுறது உனக்காக மட்டும் கிடையாது. உன் குழந்தைக்காகவும் தான். நீ பட்னியா கடந்தா உன் குழந்தையும் தானே பட்னியா கிடக்கும். அத நீ பட்னி போடலாமா? இப்ப சொல்ல, சாப்பிடலாமா இல்ல வேண்டாமா? சாப்பிடலாம் அண்ணி. இதுதான் தங்க புள்ளங்கிறது. வா போய் சாப்பிடலாம். ஹாய், உங்க ஃப்ரெண்டு சாப்பிட போறா. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாமா? ஓ சாப்பிடலாமே. வா. ரெண்டு பேருக்கு அந்த பாக்கியமே இன்னும் அமையல. அப்படியா? இந்த கல்யாணம் முடிஞ்ச பிறகாதான் அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதான்னு பாப்போம்.
நல்லபடியா ரஞ்சிதா? நடக்கட்டும். கிட்ட வேண்டிக்கிறேன். என்ன எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்கியா? ஆமா அண்ணே, 3வது பிள்ளைக்கே கல்யாணம் நடக்க போகுதே, அதான் மத்த பிள்ளைங்களுக்கும் ஏதாவது விசேஷம் இருக்கான்னு கேட்டோம். விசேஷம் இருந்தா உங்ககிட்ட சொல்ல மாட்டோமா? ரஞ்சிதா ஒரு நிமிஷம் வாயேன். வா வா. அண்ணன் தனியா ஏதோ பேச போறாரு போல. என்ன உன் பொண்ணை பத்தி பேசிட்டு இருந்தியா? அவங்களும் அவளை பத்தி புகழ்ந்து பேசிருப்பாங்களே, நீயும் ஓன்னு புலங்காயுதம் ஆயிருப்பையே. சரி, அவ பேசுனதுலாம் இருக்கட்டும். உன் பொண்ணுகிட்ட நீ என்ன பேசுன? அவ உங்ககிட்ட என்ன சொன்னா? நான் அவட்ட பேசவே இல்லைங்க. அவ அந்த வீட்டு கல்யாணத்துல இருப்பா. கல்யாணத்துல இருந்த என்ன கையில தான் போன் வச்சிருக்கியே, அதில் நீ பேசிருப்பேல்ல? இல்லங்க, நான் பேசவே இல்லைங்க. ஐயோ, அது தப்பாச்சே. இப்ப பேசு, இப்ப பேசு. என்ன பேசுறதுன்னு தெரியலையா? நான் இல்லைன்னா ஏதாவது பேசுவேன் இல்ல, அந்த மாதிரி பேசு. இல்லைன்னா என்ன பத்தி அவகிட்ட பேசு. ஓ, என்ன பத்தி என்ன பேசுறதுன்னு தெரியலையா? அதையும் நானே சொல்லி தரட்டுமா? நான் அவளை கடத்த போறேன். அத அவகிட்ட போன் பண்ணி சொல்றியா? நான் அவளை கடத்த போறது உண்மைதான், அது உனக்கும் தெரியும் இல்ல? அந்த விஷயத்த ஓ வாயில நீ சொல்லிரு. என்ன கடத்தட்டுமா? வேணாங்க. என்ன ரஞ்சிதம், ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சுட்ட? அப்போ உனக்கு பயம் இல்ல? நான் உன் பொண்ணை கடத்த போறேன்னு சொன்னேன். ஐயோ, என்னங்க சொல்றீங்க? அவளை ஏன் கடத்த போறீங்க? அவ எந்த தப்பும் பண்ண மாட்டா, உங்களை எய்த்து நிக்க மாட்டா. அவளை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. என் காலை பிடிச்ச நேரம் அழுதுருப்பியே. ஆனா அப்படியெல்லாம் பண்ணாம இப்படி கம்முன்னு நின்னா என்ன அர்த்தம்? அப்ப நான் கடத்த போற விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா அர்த்தம். ஐயோ இல்லங்க, அத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. நம்ம பொண்ணு கடத்த போறீங்களா? ஐயோ சிச்சு ரஞ்சிதா, உன் நடி பத்தாதுமா, இன்னும் நல்லா நடிக்கணும். ஆஸ்கார்ல போய் அவார்டு வாங்குற அளவுக்கு நடிக்கணும். யார்கிட்ட நீ நடிக்கிற? ரஞ்சிதா, இந்த விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதான்னு செக் பண்ணி பார்க்கலாம்னு நினைச்சேன். நான் பார்த்தேன் இல்ல, இந்த விஷயம் ஏற்கனவே தெரியும்னு தெரிஞ்சு போச்சு. அதனால அவளை ஐயோ என்னங்க, அவளை எதுவும் பண்ணிடாதீங்க. அவளை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அவ நம்ம பொண்ணுங்க, அவளை விட்டுருங்க.